குட் மார்னிங் காய்ஸ். இந்த ட்ரிப்போட ஒரு கடைசி லைவு, பெஸ்ட் லைவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்திருக்கிற இடம் அப்படிப்பட்ட ஒரு இடம். சின்ன வயசில் நம்ம புக்ஸில் படித்த அந்த விஷயத்தை நேரில் பார்க்குறப்ப கிடைக்கிற சந்தோஷம் அது எங்கேயுமே கிடைக்காது. நேற்று காலையிலே நான் இங்கே வந்திருந்தேன். மியூசியம் க்ளோஸாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்தே தீரணும்னு காலையிலேயே அர்லி மார்னிங் ரெடியாகி வந்துட்டேன். 10 மணிக்கு மியூசியம் ஓப்பன் பண்ணேன். காலைல ஷார்ப்பாக இப்போ மணி 10:03 உள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். ஸோ லுக் அட் தி மியூசியம். நான் கேமரா ஃப்ளிப் பண்ணி காட்டுறேன். நான் இங்கே பேச போகிறது கிடையாது இந்த லைவில். இதுக்கப்புறம் ஜஸ்ட் கேமரா ஃப்ளிப் பண்ணி நான் எல்லா கைண்ட் ஆஃப் டைனோசர்ஸும் நான் காட்டுறேன். ஸோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். மெர்சி. இது வந்து தாவர உண்ணி. இது வந்து சுத்த சைவம். இவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்க. இது சைஸ் ஆஃப் த போன். இது இந்த டைனோசரோட தொடை எலும்பு. இந்த படத்தில் காட்டியிருக்கிற டைனோசரோட தொடை எலும்பு மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அமேசிங். அந்த தொடை ஜாயிண்ட்டு, இது நீ, அதுக்கு அடுத்து ஒரு ஜாயிண்ட்டு, இது கீழே ஃபுட்டு. அப்பா, இது ஸோ பறக்கிற ஒரு இதெல்லாம் பறக்கிற இனம். இது ஆக்சுவலாக இது நெருப்பு கோழி. எப்படி இவ்வளோ ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது, எந்த பீரியடில் உள்ளதுன்னு தெரியல இது எனக்கு. ஸோ படிமம், அந்த பக்கம் படிமம் வச்சுருக்குறாங்க. டைனோசரோட படிமம், தோண்டி எடுத்த படிமம். அது ஒரு பெரிய ஸ்டோன் மாதிரி இருக்குது. அப்படியே டோட்டலாக இந்த மியூசியத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே ரியல் டைனோசர்ஸ் தான். வாழ்ந்து இறந்து போன ஒரு ரியலான டைனோசர்ஸ் தான். அதுவும் ஒரு தாவர உண்ணி தான் அந்த டைனோசரும். ஸோ இங்கே வருவோம். பயங்கரம், காண்டாமிருகம் மாதிரி இருக்குது. அமேசிங். ஸோ அந்த படத்தில் காட்டியிருக்கிற ஒரு டைனோசர் வந்து இது பறக்கிற டைப்பு. இது எல்லாமே அவதார் மூவியில் வர மாதிரி இருக்குது. அதோட ரியல் ஸ்கல்லு இது. இந்த ஸ்கல்லு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் காட்டியிருக்கிற அந்த அந்த டைனோசரோட ஸ்கல்லு, ரியல் ஸ்கல்லு. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னா என்னை கேட்காதீங்க. நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. 7,50,00,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசர். 7,50,00,000 வருஷமா. ஓ, ஸோ டைனோசர் ஹேட்ச் பண்ணி வர டைனோசரோட ரியல் டைனோசர் அது. ஆக்சுவலாக அங்கே குட்டியாக வச்சுருக்காங்க. அது பொம்மை கிடையாது, ஹேட்ச் பண்ணி வர ஒரு டைனோசர் குட்டி அது. இந்த டைனோசர் வந்து இப்படி தான், இந்த படிமமும் ரியல் படிமம் தான். இப்படி தான் அதுங்க கூடு அமைச்சு முட்டை விட்டு அதில் ஹேட்ச் பண்ணி வர ஒரு இது. நான் கொஞ்சம் க்ளோஸில் காட்டுறேன். குட்டியாக முட்டை விட்டு அந்த ஸ்டேஜுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த பெரிய ஸ்டேஜுக்கு மாறி ஸோ டீரக்ஸோட ஃபோட்டோ நான் போட்டிருந்தேன். ஸோ லெட்ஸ் கோ டு த டீரக்ஸ். இவர் தான் மான்ஸ்டர் ஹண்டர். ஆக்சுவலாக இவர் ஒரு ஹண்டர், மான்ஸ்டர் ஹண்டர். இவர் வேட்டையாடுறதுலையே கிங்கு. இந்த இனம் அழிஞ்சு போனது நல்லது தான், இல்லைன்னா மனுஷனுமே தோன்றியிருக்க முடியாது. அப்படி ஒரு மான்ஸ்டர் அவர். என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரே டைனோசர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீரக்ஸ் தான். ஏன்னா அப்போலேருந்து ஒரு ஆர்வம், அதை போய் பார்க்கணும், அது சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தேன். யானைலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த டீரக்ஸ்க்கு முன்னாடி யானைலாம் ஒன்றுமே கிடையாது. யானைலாம் ஜஸ்ட் ஒரு குட்டி மாதிரி தான். இங்கே பாருங்கள், இவன் ஒரு பயங்கரமான மேசிவ். நான் அப்புறமேல இதில் ஒரு செல்ஃபி எடுத்துக்குவேன். இந்த இடத்துக்கு கூட பயங்கரமாக இருக்குது, பார்க்குறதுக்கே கொடுமையாக இருக்குது. அதோட மினியேச்சர் வெர்ஷன் இவங்க வந்து செஞ்சு வச்சுருக்குறாங்க. கீழே இருக்கிறது பிளாஸ்டிக் மாதிரி, இது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸாக இருக்கலாம். பட் இது வந்து ரியல் ஸ்கல். இதெல்லாம் வந்து ரியலான எலும்பு கூட. இதெல்லாம் ஸ்கெலிட்டன் வந்து ரியல் ஸ்கெலிட்டனு. அமேசிங்காக இருக்குது. அது எப்படி அவங்க எடுத்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு அதை க்ளீன் பண்ணுற வீடியோ. எல்லா லாங்குவேஜ் நமக்கு பிடிச்ச லாங்குவேஜ் கேட்டுக்கலாம்.
இதில் ஒரு 4 லாங்குவேஜ் கொடுத்துருங்க. ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷு, டச்சு, எஸ்பானியல் நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த ஒரு கல் பார்க்க சின்னதாக இருக்குது. பட் இது கல் கிடையாது, இது ஒரு உலோகம். இது வந்து இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா பார்க்க சின்னதாக இருக்குது. ஆனால் 435 கிலோன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதில். இது வந்து ஸ்டோனும் இதுவோ கிடையாது. இது ஏதாவது ஒரு தனிமமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கெமிக்கல் பாண்டிங் அந்த மாதிரி தான். பயங்கர இது பார்க்குறதுக்கு ரொம்ப சாலிடாக இருக்குது. ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். லெட்ஸ் கோ. டர்ட்டில் அண்ட் இதெல்லாம் வந்து நீர்வாழ். இதெல்லாம் வந்து நீர்வாழ் டைனோசர். இது முதலையோட அட்வான்ஸ், ஐ மீன் ஏன்ஷியன்ட் வெர்ஷன். இது ஆமாவோடு. லுக் அட் திஸ் டூர். பயங்கரமாக இருக்கு. அலிகேட்டர் மாதிரி இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இவங்களும் வந்து ஹண்டர்ஸ் தான். எவ்வளோ பெரிய ஸ்கல்லு, தலை ஊட இவ்வளோ பெரிய. அதோட பல் பாருங்க. 1 மினிட், அதோட பல்ல க்ளோஸில் காமிக்கிறேன். கண்ணு, நோசில், கொம்பு மிருகத்தனமாக இருக்கு. மிருகமே தான், மிருகத்தனமாக இல்லை. ஸோ பெரிய டைனோசர்ஸ், ரொம்ப பெரிய டைனோசர்ஸ். டீராக்ஸ் பார்க்க சைஸில் சின்னதாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப பெரிய டைனோசர்ஸோட ஸ்கல்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. ஸ்கெல்டன், சாரி, ஸ்கல்லுன்னு வருது. ஸ்கல்லுனா மண்டவோடு மட்டும்தான். பட் இது வந்து என்டையராகவே ஸ்கெலிட்டன், டோட்டல் ஸ்கெலிட்டன் இது. சூப்பராக அழகாக அந்த ஸ்கெலிட்டன் கெட்டுப்படாத அளவுக்கு, டேமேஜ் ஆகாத அளவுக்கு மேலே ஃபுல்லாக அந்த எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த பாடம் பண்ணுறது சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். பெஸ்ட் டே இன் மை லைஃப்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இது எல்லாமே பாருங்கள் ரெப்டைல்ஸ் தான், பள்ளியோட எண்ணம் தான், சாதாரண ஒரு பள்ளியோட எண்ணம் தான். அது கை, அதோட பின்னக்கால் இல்லாமல் முன்ன கை இல்லையா, வேட்டையாடுறதுக்கு, அடித்து சாப்பிட்றதுக்கு உள்ள கை பாருங்க. பயங்கர அமேசிவாக இருக்கு. ஸோ இதில் டைனோசர்ஸ் காலத்தில் இது வந்து ஒரு ஆமை, குட்டி ஆமைன்னு நினைக்கிறேன். ஆனால் இது ரியலான ஒரு படிமம் தான். உள்ளே இருக்கிறது வந்து ரியலான படிமம். இங்கே இருக்கிற எல்லாமே வந்து ரியலிஸ்டிக், ரியலாக வாழ்ந்த உயிரினத்தோட படிமம் தான். ஃபாசில் சொல்லுவோம் இல்லையா, இந்த ஃபாசில் தான். இது அலிகேட்டரோட ஃபாசில் நினைக்கிறேன். அந்த பீரியடில் வாழ்ந்த அலிகேட்டரோட ஃபாசில் இருக்கலாம். ஸோ அதோட அது ரியலாக இருந்திருந்தால் இப்படி தான் இருந்திருக்கணும். இது ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ தான் இது ஆக்சுவலாக. இது பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கு. மேலே நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நிஜமான பறக்கிற இந்த இப்போ கரண்ட்லி இதை நம்ம பார்க்க முடியும். இந்த அவுல், இந்த பேட்டு, இந்த வாட் இஸ் இட், எப்படி சொல்கிறது, தமிழில் இருக்கு ராஜாளி பறவை, பருந்து, அந்த மாதிரி அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அது எனக்கு சரியாக இப்போ ஞாபகம் வர மாட்டேது. பட் ஓகே, ஸோ here we go. இந்த ஸ்கல்லு பாருங்கள், இது ஆக்சுவலாக ஸ்கல். இது பார்க்க இந்த ஸ்கல்லு ரொம்ப டெவில் மாதிரி இருந்தாலும் ஸ்கின்னு ஃப்ளஷோடலாம் இருக்கப்போ இது எப்படி இருந்திருக்குன்னு தெரியல. இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே வந்து ஒரு இமேஜினேஷன் வியூ தான். நம்ம டெலிவிஷனில் காமிக்கிறது, சினிமாவில் எடுக்கிறது எல்லாமே. இது வந்து ஒரு அலிகேட்டர் டைப். இது வந்து நீர்வாழ் உயிரினம். ஏன்னா அதோட போன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக இல்லாமல் ஹரிசாண்டலாக இப்படி பிரிஞ்சு இருக்கும், ஃபிஷ்ஷுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீர்வாழ். இது ரியல் ஸ்கல்லு தான். நான் இப்போ பின்னாடியிலேருந்து பார்க்குறப்ப ஜஸ்ட் மேன்மேடுன்னு நினச்சேன். பட் இது ரியலான ஸ்கல்லு. படிமமாக அப்படியே இருந்துருக்கு, அப்படியே அழகாக கொண்டு செதுக்கி கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம மேலே போகலாம். மேமூத்
மேமுத், ரியல் மேமுத். மேமுத் இங்கே இருக்குது. இது வந்து ரியலான ஒரு மேமுத்தோட, மேமுத்னா அந்த யானை மாதிரி பழைய காலத்தில் வாழ்ந்த ரியலான ஒரு மேமுத்தோட போன்ஸ். ஆக்சுவலாக இந்த கொம்பு தான் பயங்கரமாக இருக்குது. ஓ நோ, இது அப்பா, இது எந்த செஞ்சுரியில் வாழ்ந்ததுன்னு தெரியல எனக்கு. அந்த மேமுத்தோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, பட் அதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஏன்னா இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் எனக்கு பஸ்ஸு பேக் டு ஃப்ரான்ஸ். ஆக்சுவலாக பயங்கரம். ஸோ இது இப்போது ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டு பாடம் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது ஒரு ரியல் எலிஃபெண்ட் தான். அந்த தந்தத்தை மட்டும் பாருங்கள். ஆமாம், ஆக்சுவலாக இப்போ இது என்ன மீன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மேமுத்தோட தந்தம் ஒரு யானை சைஸ்க்கு இருக்குது. யானைக்கு ஈக்குவலாக யானை எப்படி, இது ஒரு ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டு, அதுக்கு அந்த ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டுக்கு ஈக்குவலாக ஒரு தந்தம் இருக்குன்னா, அதோட அந்த தந்தத்தை வச்சுருந்த அந்த மேமுத் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். பார்க்க ரால் மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் நம்ம இப்போ கரண்ட்டில் பார்க்குறதா பெரிய இன்ட்ரெஸ்டில் ஒன்றும் கிடையாது. இந்த மியூசியம் ரெடி பண்ணப்போ எடுத்த ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். இல்லை, அதை பெயிண்டிங்காக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அந்த மியூசியம் ரெடி பண்ணப்போ அதை பெயிண்டிங்காக வரைஞ்சி வச்சுருக்காங்க. இது ஃபோட்டோ கிடையாது, இட்ஸ் பெயிண்டிங். ஆக்சுவலாக இது 1884 வந்து இந்த ஃபோட்டோவை வந்து, அது பேர் மொனாலிசா த ஃப்ரான்ஸ் ஃபர்ஸ்ட்லேன்னு ஏதோ பேர் இருக்குது. ஐம் சாரி, 1884 வந்து இந்த ஃபோட்டோவை வந்து வரைஞ்சி அதையும் இந்த மியூசியத்தில் வச்சுருக்காங்க. இந்த மியூசியம் ரெடி பண்ணப்போ. ஸோ இந்த மியூசியம் எவ்வளோ பழசாக இருக்கு பாருங்க. 1884 வரைஞ்சிருக்கிறாராமா. ஸோ கைண்ட் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் அந்த இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருவோம். சிம்பன்சிஸ் இதெல்லாம் நம்ம லைவாக உயிரோடு இருக்கிறப்ப நேரில் பார்த்துருக்குறோம். ஸோ அது இப்போ தேவையில்லை எனக்கு. அப்பா, இது ஒரு ரியல் டைகர். ஆக்சுவலாக நிஜமான டைகரை பாடம் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலையப்பா, எவ்வளோ பெருசு. அது அப்படியே அழகாக பாடம் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஒரு டர்ட்டிலாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள். அதோட என்டையர் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இந்த டர்ட்டில் தான் அது, இவர் தான் அவர். இங்கே இருக்கிற 2 புலியில் ஏதோ ஒரு புலி தான் இந்த புலி. சும்மா காட்டெருமை மாதிரி இருக்குது சைஸில். நான் இங்கே முக்கியமாக இந்த மியூசியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர்ஸ் பார்க்குறதுக்கு தான். ஸோ இப்போ நான் கரண்ட்டில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அன்வான்ட்னா நினைக்கிறேன். அங்கே கொஞ்சம் பேர்ட்ஸ் வச்சுருக்குறாங்க. ஜஸ்ட் நான் ஒரு விசிட் மட்டும் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன். பேர்ட் ஹெவியசிட்டி இங்கே ஃபுல்லாகவே பேர்ட்ஸ், ஒன்லி பேர்ட்ஸ் தான். நம்ம வந்த விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் ஆன் ஆல் திஸ். ஓகே, ஸோ நத்திங் மச், சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான். ஸோ லெட்ஸ் கோ பேக் டு த ஆடிட்டோரியம் ஆஃப் டைனோசர். பெரிய மியூசியம், பிரம்மாண்டமான மியூசியம் இது. இது சுற்றி பார்க்குறதுக்கு 1 நாள் 2 நாள் கூட ஆகலாம். பட் நான் எப்போவுமே ரொம்ப டைம் எடுத்து ஒரு மியூசியத்தில் ரொம்ப டைம் எடுத்து பார்ப்பேன். பட் இங்கே வந்துட்டு போனதுக்கு ஒரு மெமரியாக இருக்குமே தான் இந்த வீடியோ, லைவ் வீடியோ. பட் எனக்கு என்னை விட்டால் நான் 1 நாள் ஃபுல்லாக ஒரே ஒரு டைனோசரோட, ஐ மீன் அந்த ஒரு மான்ஸ்டர் பீஸை மட்டும் நான் 1 நாள் ஃபுல்லாக ரசிச்சுட்டு நிற்பேன். எஸ், இந்த ஷிப்பு பாருங்களேன். வந்த ஃபஸ்ட் டே அன்னைக்கு போயிட்டு ஒரு லைவ் போட்டேன்ல, மெர்ச்சன்டைஸ் ஷிப், அதோட மாடல். ஆக்சுவலாக இதெல்லாம் இந்த மைக்ரோஸ்கோப்பு, ரியல் மைக்ரோஸ்கோப்பு இந்த வருஷத்தில் யூஸ் பண்ணது. நெவர் மைண்ட், டோன்ட் ஹேவ் டைம். மேமுத் தான். ஆஹா, ஸோ இன்னும் நிறைய விஷயம் இருக்குது நான் பார்க்குறதுக்கு. ஸோ நான் திரும்ப ஒன்ஸ் நான் இந்த இடத்த இந்த கேலரியை விட்டு போகிறதுக்கே எனக்கு மனசு வரல. டைனோசர் கேலரியை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு வரவே இல்லை சுத்தமாக. தேங்க்ஸ் டு த ஆர்கியாலஜிஸ்ட். எவ்வளோ ஆர்கியாலஜிஸ்ட் இருந்தாங்களோ, இதுக்காக மெனக்கெட்டு இந்த மியூசியத்தை கொண்டு வந்து ரெடி பண்ணாங்களோ, இதுக்காக இந்த படிமத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சாங்களோ, எல்லாருக்கும் தேங்க்ஸ்.
such a great day in my life. கொஞ்ச நேரம் இந்த மியூசியத்தை ஃபுல்லாக நான் விசிட் பண்ணிவிட்டு தென் ஐ வில் கோ பேக் டு ஃப்ரான்ஸ். பஸ்ஸில் தான் போவேன். ஸோ திஸ் இஸ் த ஷார்ட் ட்ரிப் in 2016. 2026. என்னது ரொம்ப தடுமாறுது. ஓகே, எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் மீ ஃபார் த லாஸ்ட் 3 days. And I'm going back to France today by 12 o'clock, 30 minutes. Okay? Have a happy new year ahead. Thank you very much.